குளிர்காலத்தில் சூடாக ஏதாவது சாப்பிடணும், ஒரு நல்ல பிளேண்டி ஒன்று குடிக்கணுமென்று எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அதே போல தான் எனக்கும் இருந்தது. தமிழ் கடைக்கு சென்றிருந்த போது அவிக்காத பச்சை கச்சான் வாங்கி கொண்டு வந்த நான். இதை கடலை என்று சொல்லுவினம், சில பேர் வேர்க்கடலை என்று சொல்லுவினம், இன்னும் பல ஊர்களில் வேறு வேறு பெயர்களிட்டு அழைக்கப்படும். நீங்கள் உங்களுடைய ஊரில் இந்த கடலைக்கு அல்லது வேர்க்கடலைக்கு என்ன வேறு பெயரிட்டு அழைக்கிறீங்கன்றதை கொமெண்ட்ஸில் போடுங்கோ. நான் போயிருந்த பொழுது இந்த பச்சை கச்சான் வாங்கி கொண்டு வந்து அவிச்ச பச்சை கச்சானுக்கு ஒரு பிளேண்டி குடித்தா அப்படி இருக்கும் ஏன்னுட்டு பிளேண்டியம் வச்சுட்டு தான் இந்த காணொலியை செய்கிறேன். குளிர் நேரத்தில் ஈழத்துலையா இருக்கட்டும், வெளிநாடுகள்லையா இருக்கட்டும், முக்கியமாக மழை பெய்கிற நேரத்தில் வேர்க்கடலையை அவிச்சு சுட சுட ஆவி பறக்க அப்படியே மேசில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு பிளேண்டியை அழகாக ஆற்றி கப்புக்குள்ளே விட்டுட்டு எடுத்து குடிச்சு கொண்டு அந்த கடலையை சாப்பிட்டு கொண்டிருந்தால் எப்படி இருக்குது சொல்லுங்க அப்போ. அதோட ஒரு சின்ன மெல்லிய தமிழ் பாடல். எனக்கு அதிகமாக எல்லா இசைக்கலைஞர்களுடைய பாடலும் பிடிக்கும். ஈழத்து இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், தென்னிந்திய இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய பாடலும் பிடிக்கும். ஆனால் அதிகமாக 80 காலகட்டத்தில் வந்த இளையராஜாவின் பாடல்களை நான் விரும்பி கேட்கிறேன். ஆகவே சுட சுட வேர்க்கடலை, சுட சுட தேநீர், மென்மையான இதமான இளையராஜாவின் பாடல் எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்கள்.